யாராவது தெரிஞ்சிருக்காங்கன்னு கேட்டுருக்கீங்களா? இல்லை விசாரிச்சிருக்காண்டா அவங்க போவீங்களா? விசாரிச்சோம்டா அப்படின்ட்டு. என்ன நாளைக்கு ஏன் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உடஞ்சிருக்குங்க? வாங்கடா அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கு கையேறாங்களா? யார் பேசுங்கடா. நீ என்னடா பேசுங்க? என்னடா பேச தெரியுங்க? எல்லாம் வெளியே போகிற வழி போல இருக்கு. சரி இருக்குங்களா? அவ்வாலாம் பறக்குதுடா பலா. நீ அமுத்துறானு ஒரே இப்படியா பிடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்க. இதான் கிச்சன் போல இருக்குது. நீங்கள் ஏன் சாப்பிட்டுருக்காங்க? அவங்க ஒரு வெளியிட்டு ஒரு இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஸ் வேறு பாருங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. நம்ம அப்பா தான் வந்து வீடியோ எடுக்கிறீங்க. ஒரு ஆள் லைவ் போடுங்க இன்ஸ்டாவில். நீ லைவ் போடுறா மென்டல். 3 பேர் கையில் செல்லு புண்டு தூக்கிட்டு அப்புறம் பார்க்க வேணாமா? புண்டா கூட பார்த்துட்டா போகிறது. நீ லைவ் போடுற டேய் பலா. நீ லைவ் போடு. நான் சொல்கிறேன் நீ லைவ் போடுற புண்டா. 2 செல்லு போடுங்க. வெளியே நல்லா எடுத்துக்காதா? ஒரு லைட்டு இதோட பெரிய வீடுயா இருக்குடா குண்டா. நம்ம அங்கே தான் இருந்தோம் போல. எப்படி மாடிக்கு ஏறது? மாடி குண்டா இருக்குல்ல, வாங்கி கிடக்கா. அது உடஞ்ச மாதிரி தான் இருக்கும். மேலே போவோம். நீ முத்துவேல் சைஸாக குச்சியை கட்டிடா. எனக்கு பிடிக்கவே வரலடா. லைட்டாக பண்ணிட்டு வெளிநாட்டில் ஏறி போவாங்க. வெளியே போய்க்கிறேன். ஒரு ரியாக்ஷன் கூட தெரியல. நான் வரைக்கும் எங்கே ஒரு வவாலாம் பறக்குறதுல தவிர ஒரு ரியாக்ஷன்னே எனக்கு தெரிய மாட்டேங்கிறேன். பாத்ரூம் பாருங்க எப்படி இருக்குது. பாத்ரூம் போகிறது அப்படி முன்னாடி உள்ள காட்டுற மேலெல்லாம் பாருங்க ரொம்ப உடஞ்சிருக்கு. ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இந்த வீடு. உடைச்சிருக்காங்கடா. வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுருக்கேன். டேய் நல்ல வீடு எடுத்தேன். கண்ணாடி கூட எப்படி உடஞ்சிருக்கு பாருங்க. நீ கூட அப்படியே சொல்ல வேண்டியதாண்டா.
இப்படி உடஞ்சிருக்கடா டேய் கொடூரம். டேய் பாலா ஆட்டி விட்டு அந்த பில்டிங்குள்ள போய் பாரு. எல்லா சைடும் ஒரு எக்ஸிட் வச்சிருக்கேன் முத்தியில. ஏன் அப்படி? டேய் இங்கிட்ட ஒரு கிணறு இருக்குடா, போன முன்னாடி வர கிணறு தான்டா. டேய் முத்தியில இதோட இங்கிட்ட ஒரு கிணறு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு கிணறு பார்த்தோம். நாங்கள் காலையிலே பார்த்தோம். யாரும் உள்ள வந்து பார்த்துறாங்க போலீஸ். அடுத்த பில்டிங் போமா? போயிட்டு கொஞ்சம் தலை சுற்றுது. டெய்லி என்ன எழுதுவாங்க. வாழ்க்கைன்னா தரமாக இருக்கு. நல்லா நான் ஒன்று சொல்கிறேன், அது அப்படியே இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் பால்கனிலாம் இருக்கும்போது இருக்கு. இங்கே தான் உட்காந்து அவங்க டீ குடிச்சிருப்பாங்க. பாட கீழே இறங்கிட்டான். மேல் மாடியில் அண்ணா அவ்வளோதான் என் பிள்ளை கூரை தான். லைட்டு அங்கே அடிக்காது வீட்டில் அடிக்காது. இல்லையா? அவ்வளோதான் கைஸ், பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.